الحمد لله الرحيم التواب، الحمد لله الغفور الوهاب، الحمد لله الهادي إلى الصواب، مزيل الشدائد وكاشف المصاب، الحمد لله فارج الهم وكاشف الغم وجميع دعوة المضطر، فما سأله سائل فخاب، يسمع جهر القول وخفي الخطاب، أخذ بنواصي جميع الدواب، فسبحانه من إله عظيم لا يماثل ولا يضاهى ولا يرام له جنابه، هو الله لا إله إلا هو عليه المتكل وإليه المرجع والمتاب، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير، وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه، أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين، فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد الأيلة ولم به بعد الشتات وأمن به بعد الخوف، وصلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين، ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر، وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فمعاشركم الله الكرام، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العلي العظيم. وبسند المتصل مني إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي الحسين مسلم بن حجاج بن مسلم بن ورد بن قوشاد القشيري النيسابوري رحمه الله أنه قال: حدثنا أبو خيثمة زهير بن حرب قال حدثنا سفيان بن عيينة عن فرات الغزار عن أبي الطفيل عن حذيفة بن أسيد الغفاري رضي الله عنه قال: اطلع النبي صلى الله عليه وسلم علينا ونحن نتذاكر، قال: ما تذاكرون؟ قالوا: قلنا نذكر الساعة، قال: إنها لن تقوم حتى تروا قبلها 10 آيات، فذكر الدخان والدجال وطلوع الشمس والدابة وطلوع الشمس من مغربها ونزول عيسى بن مريم ويأجوج ومأجوج وثلاثة خسوف، خسف بالمشرق وخسف بالمغرب وخسف بجزيرة العرب، وآخر ذلك نار تخرج من اليمن تطرد الناس إلى محشرهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் ஏதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா கைருல் பரியா எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபு தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாரோ அவற்றை முடியுமானாலும் எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறாரோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நாம் ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள், எங்கு திரும்பினாலும் குழப்பங்கள், ஃபித்னாக்கள், அனாச்சாரங்கள், திரும்பும் இடமெல்லாம் குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மிக பயங்கரமான ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த எல்லா விடயங்களும் நடந்துவிட்டன, பெரிய 10 அடையாளங்களை தவிர. இந்த அடையாளங்களை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எல்லாம் சொன்னார்களோ எல்லா அடையாளங்களும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, அல்லாஹ்வை ஏற்றவர்களுக்கு ஒரு கடும் நிலைமையில் உடைய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ அனாச்சாரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூட இப்படியாப்பட்ட குழப்பங்கள், இப்படியாப்பட்ட ஃபித்னாக்கள் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 3-4 வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்திலே இலங்கையில் முஸ்லிம்கள் ஒரு பள்ளத்தின் பக்கம் தள்ளப்பட்டு இருந்தோம். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு காலத்திலே நாங்கள் இருந்தோம். பஸ்ஸிலே போக முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது, ஒரு விதத்திலே பார்வைகள், அந்நியர்களுடைய பார்வைகள் இருந்தன. இப்படியாப்பட்ட காலத்தில் நாம் இருந்தோம். அதை நினைக்கும் பொழுதே தற்பொழுது உடம்பெல்லாம் கூசுகிறது. கண்ணியமானவர்களே, வீடுகளை வந்து செக் பண்ணினார்கள். எத்தனையோ விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த காலத்திற்கு திரும்ப நாம் செல்ல வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களை யாரும் விரும்ப மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு காலம் எமக்கு நடந்தது. இதைவிட பயங்கரமான ஃபித்னாக்கள் உள்ள பல விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்ற விஷயத்தை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த கர்பலா இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. அந்த ஆஷூராவுடைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தலை தனியாக எடுக்கப்படுகிறது. ஃபுட்பால் விளையாடுவது போல் அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையிலே விளையாடினார்கள். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய குழப்பம். ஹிஜ்ரி 60க்கு பின்னால ஹர்ரா என்ற யுத்தம் மதீனாவிலே அந்த யஸீதுடைய பெரும் படை மதீனாவை நோக்கி வந்தது. மதீனாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அன்சாரி பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய குழப்பம் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் முக்கியமான 3 குழப்பங்களை பற்றி சொன்னார்கள். அபூ தாவூத்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னத்துல் அஹ்லாஸ், ஃபித்னத்துஸ் ஸர்ரா, ஃபித்னத்துத் துஹைமா என்று 3 குழப்பங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த 3ம் சர்வ சாதாரணமாக எம்மத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னத்துல் அஹ்லாஸ், இருவருக்கு மத்தியில் குரோதம் ஏற்படும். அவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். எப்படி நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க தெரியுமா? வெளிரங்கத்திலே சகோதரர்களாக இஹ்வானுல் அலானியத்தி வ அதாஉ ஸரீரா, வெளிரங்கத்தில் சகோதரர்களாக இருப்பார்கள், உள்ரங்கத்திலே விரோதிகளாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்திலே சிரிப்பார், பேசுவார், எம்முடன் இருப்பது போல் நமக்கு விளங்கும். ஆனால் உள்ரங்கத்தில் நமக்கு எதிரியாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னத்துல் அஹ்லாஸ், குரோதங்கள் ஏற்படும். ஒருவர் மற்றவரை பார்த்து விரண்டோடுவார். இந்த காலம் வரும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஃபித்னா, ஃபித்னத்துஸ் ஸர்ரா, மனிதர்களுக்கு அதிகமான சுவண்டிகள், சொத்து செல்வங்கள் கொடுக்கப்படும். அவர்கள் அந்த சொத்து செல்வங்களை வைத்துக் கொண்டு உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனால் அல்லாஹ்வை மறந்து வாழ்வார்கள், பாவங்களை செய்வார்கள். லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கான பணங்களை சதக்கா செய்யாமல், நல்ல வழியிலே செலவழிக்காமல் பாவத்திலே செலவழிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த குழப்பமும் நம்மத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபித்னத்துல் துஹைமா, இருளை போன்ற ஒரு ஃபித்னான்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இதை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஃபித்னா எது? யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا. காலையில் ஒரு மனிதன் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான்.
மாலையில் ஒருவன் முஃமினாக இருப்பான், மறுநாள் காலையில் காஃபிராகிடுவான். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த துன்யாவுடைய அற்ப சுகத்துக்காக வேண்டி, இந்த துன்யாவுக்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தை விற்று விடுவார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல முஸ்லிம், வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. பேர் அல்லாஹ் விரும்பக்கூடிய சிறந்த பேர். ஆனால் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திற்கு முரணான முறையிலே வாழ்வார்கள். தன்னுடைய மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதன் பக்கம் தன்னுடைய வாழ்க்கை செல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ்ல சொன்னார்கள். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மவாரிதுல் லம்ஆன் லிதுரூசி ஸமான் என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்று தான் வல் மைல மஅல் ஹவா. மனோ இச்சையின் பக்கம் மக்கள் சாய்வார்கள்னா, மனோ இச்சையின் பக்கம் மக்கள் சாய்வார்கள். இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட விடயம் அது எந்த அளவு நல்லதாக இருந்தாலும் மனசு சொல்லுதா, ஏண்ட மனசு அதை ஏத்துக்குது இல்ல என்று சொல்லி அந்த விடயத்தை புறக்கணித்து விட்டு மனோ இச்சை சொல்லும் பிரகாரம் இவர் வாழ்க்கையில் ஈடுபடுவார். கண்ணியமானவர்களே, இபாதத் ஸலா நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை வீணடிக்கப்படும். தொழுகை வீணடிக்கப்படும். சரியான நேரத்திலே தொழமாட்டார்கள். தொழுகை என்றால் இவருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட நிலைமை வந்தால் இதை விட ஒரு மோசமான காலம் கிடையாது. அது இந்த காலம் தான். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு குழப்பங்கள், அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள் உலகத்தையே தலைவிரித்தாடும். இன்று மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒன்றும் அறியாத சிறுவர்கள், ஒன்றும் அறியாத அந்த சிறார்கள், இதுவரைக்கும் 20,000 குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட் சொல்லுது. மௌத்தாகினார்கள் என்று சொல்லல, அவர்கள் எங்கு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க. என்ன தெரியும் அந்த குழந்தைகளுக்கு? ஃபித்னா. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்ன குழப்பங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இதுவரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இதுவரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் நடந்தனவோ அந்த எல்லா குழப்பங்களை சேர்த்து ஒரு புறம் வையுங்கள். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழப்பம் ஒன்று வரும், மிகப்பெரிய ஃபித்னா மக்களுக்கு மத்தியில் வரும். எப்படியாப்பட்ட குழப்பம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் பயந்த குழப்பம். ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த குழப்பத்தை பயந்து தன்னுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எப்ப? 8000 வருஷத்துக்கு முன்னால. 8000 வருடத்துக்கு முன்னால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழப்பத்தை பயந்தார்கள். அந்த குழப்பம் அவர்களுடைய காலத்தில் நடக்கல. அதற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இந்த குழப்பம் நடக்கல. அதற்கு முன் பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் 3300 வருடங்களுக்கு முன்னால இந்த குழப்பம் நடக்கல. ஆனால் பயந்தார்கள், தன்னுடைய கூட்டத்தாரை எச்சரிக்கை செய்தார்கள். இப்படியாப்பட்ட குழப்பம் வரும், பயங்கரமாக இருங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள் 2000 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் அந்த குழப்பம் வரவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தில தான் அந்த குழப்பம் வரும்டாங்க, ஏண்ட சமுதாயத்தில் தான் அந்த குழப்பம் நிகழும். ஒவ்வொரு நபிமார்களும் பயந்தார்கள், நடுநடுங்கினார்கள். அந்த குழப்பத்தை நினைத்து எந்த ஒரு நபியுடைய காலத்திலும் அந்த குழப்பம் ஏற்படவில்லை. ஏண்ட சமுதாயத்தில் தான் அந்த குழப்பம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான குழப்பம். நான் சொன்ன இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்களை ஒரு பக்கம் வையுங்கள். நான் தற்பொழுது சொல்லக்கூடிய அந்த ஒரு குழப்பம் இருக்கிறதே, இந்த ஒரு குழப்பமும் சரி, இந்த எல்லா குழப்பமும் சரி, ஈடாகாது. கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்கள்
சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். மாபைன ஹல்கி ஆதம் இலா கியாமி ஸாஆ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மறுமை நாள் வரும் வரை நிகழக்கூடிய பிரச்சனைகளில், குழப்பங்களில் பயங்கரமான எது தெரியுமா? பயங்கரமான குழப்பம் எது தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்த குழப்பம் எது தெரியுமா? மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட இந்த உலகத்திலே பயங்கரமான வேற எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தில தான் வருவான், ஏண்ட உம்மத்தில் தான் வருவான். நான் உயிருடன் இருந்தால், புகாரில் ஹதீஸ் வருது, அன ஹஜீஜுஹு அலைக்கும், உங்களுக்கு எதிராக அவனுடன் நான் சண்டை செய்வேன், அவனுடன் நான் போரிடுவேன். ஆனால் நான் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவன் வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி காலத்தில் தான் அவன் வெளியாகுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களை, நாம் நினைக்க கூடாது தஜ்ஜால் என்ன பெரிய ஆளா, நாங்க சமாளிச்சிருவோம் என்று நாம் நினைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு எம்மால் போக முடியாது. அந்த நபிமார்களே பயந்தார்கள் என்றால் 8000 வருடத்துக்கு முன்னால இருந்து பயந்த ஒரு ஃபித்னா நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் நடக்கும். அதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் நடந்து விட்டன. அவனுடைய வருகை மட்டும் தான் பேலன்ஸ். கண்ணியமானவர்களே, இவ்வாறு நாம் பயப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டோமா? எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும், தக்வா உள்ளவராக இருந்தாலும், பெண்களை வீட்டிலே கட்டிவிட்டு, முஸ்னத் அஹ்மத்ல வருது, பெண்களை வீட்டிலே கட்டிவிட்டு நான் அவனுடன் போட்டி போட்டுவிட்டு வருகிறேன் என்று போவாரு, போயிட்டு வருவார். ஆமன்து பிதஜ்ஜால், தஜ்ஜாலை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவார். கண்ணியமானவர்களே, யாரையும் விட்டு வைக்காது இந்த குழப்பம். ஏன் நான் இந்த தலைப்பை இந்த ஹுதுபாவுக்கு எடுத்தேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு இருக்கிறது. என்று சொன்னால், உலகத்துடைய நிலைமைகளை தற்பொழுது கவனித்து பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்கிறது. நபி அவர்கள் சூசகமாக சொன்ன அடையாளங்கள் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு போர் ஆரம்பிக்க இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் 5 விடயத்தை சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, உம்ரானு பைத்துல் மக்திஸ், ஹராபு யஸ்ரிப் வ ஹராபு யஸ்ரிப், ஃபத்ஹு وقوع الملحمة ووقوع الملحمة فتح قسطنطينية وفتح قسطنطينية خروج الدجال. 5 விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. முதலாவது சொன்னாங்க, உம்ரான் பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா நிர்வகிக்கப்படும் சொன்னாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கைக்கு வந்து அது அழகான முறையிலே நிர்வகிக்கப்படும், அது அழகான முறையிலே தொழுகை நடாத்தாட்டப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் ஹராபு யஸ்ரிப், மதீனா பாழடைந்து விடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல மக்கள் இருக்க மாட்டாங்க. கடைசி காலத்திலே நல்லடியார்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த பலஸ்தீன், சிரியாவுடைய பூமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதனால் மதீனாவை விட்டு மக்கள் ஷாமை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். இந்த நேரத்தில் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொன்னா, 50 மிருகங்கள் மதீனாவுக்குள்ளால் வந்து, என்னுடைய மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து, நான் குதுபா செய்யக்கூடிய மிம்பரின் மீது அமர்ந்து சிறுநீர் கழிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மதீனா பாழடைந்து விடும். இந்த விஷயம் நடந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்ஹமா என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு யுத்தம். அதை சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அதை மட்டும் பேசுவதாக இருந்தால் ஒரு ஹுதுபா தேவை. கண்ணியமானவர்களே, இந்த மிகப்பெரிய யுத்தம் நடந்தால் ஃபத்ஹு குஸ்தன்தீனியா, டர்க்கியுடைய இஸ்தாம்புல் வெற்றி கொள்ளப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, மிஷ்காத்ல வருது, ஹல் சமிஅத்தும் பி மதீனத்தின் ஜானிபுன் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபுன் மின்ஹா ஃபில் பஹர். நீங்கள் ஒரு பட்டணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதனுடைய ஒரு பகுதி தரையாக இருக்கும், மற்ற பகுதி கடலாக இருக்கும் என்று நபி அவர்கள் அடையாளத்தை சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்தாம்பூலை தானே கூறுகிறீர்கள்? டர்க்கியுடைய இஸ்தாம்பூல், இஸ்தாம்பூலுக்கு அரபியில் கொன்ஸ்டன்தீனியா என்று சொல்லப்படும். இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, டர்க்கி இப்பொழுது முஸ்லிம் நாடாக இருந்தாலும் சில காலத்தில் அது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக வந்துவிடும். அந்த இஸ்தாம்பூல் யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்துவிடும். இந்த நேரத்தில் தான்
இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்பட்டு முதல் என்ன செய்வார்கள்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியை சேர்ந்த 70,000 பேரை கூட்டிக் கொண்டு டர்க்கியுடைய இஸ்தம்பூலை வெற்றி கொள்வதற்காக செல்வார்கள். டர்க்கியுள்ள இஸ்தம்பூல் வெற்றி கொள்ளப்படும். அங்கு கனிமத் பொருளை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு சப்தம் வரும், இன்ன தஜ்ஜால் கது ஹரஜ, தஜ்ஜால் வெளியாகி விட்டான் என்ற சப்தம் வரும். கண்ணியமானவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், கொஸ்தன்தீனியா இந்த இஸ்தாம்பூல் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் தஜ்ஜால் வந்து விடுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஓர்டராக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் என்று எம்மால் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நான் இந்த தஜ்ஜாலை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம்? முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், சஅத் இப்னு ஜுஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவான் தெரியுமா? 2 அடையாளங்களை ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. லா யக்ருஜு தஜ்ஜால் ஹத்தா யஸ்ஹல الناس عن ذكره. முதலாவது சொன்னாங்க, மக்கள் தஜ்ஜாலை பற்றி மறந்து வாழ்வார்கள், இந்த நேரத்தில் தான் வெளியாகுவான். இன்று தஜ்ஜாலை பற்றி நாம் கேள்விப்படுவது அதிகம். கண்ணியமானவர்களே, சிலர் கேட்கிறாங்க, தஜ்ஜால் என்றால் யார்? தஜ்ஜால் என்றால் யார்? எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் என்பது இதற்கு முன்னால் வந்து விட்டான என்று கூட சிலர் கேட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய விடயத்திலே மக்கள் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனை இடங்களில் இந்த தஜ்ஜாலை பற்றி பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது அடையாளம், வஹத்தா தத்ருக்கல் அஇம்மத்து ذிக்ரஹு அலல் மனாபிர். உலமாக்கள் மிம்பர் மேடைகளில் தஜ்ஜாலை பற்றி ஹுத்பா செய்வதை விட்டு விடுவார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு தலைப்புகளில் பேசுவார்கள், தஜ்ஜாலை பற்றி பேச மாட்டார்கள். ஏன்? இதைவிட அந்த காலத்திலே ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கும், அதை பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் இடம் கொடுக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இன்று தஜ்ஜாலை பற்றி எந்த ஹுத்பாவில் கேட்டிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவான். இந்த 2 விடயமும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தஜ்ஜாலுடைய வருகை ரொம்ப சமீபமாகிருச்சு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நான் தஜ்ஜாலை பற்றிய ஒரு விடயத்தை மேலதிகமாக கூறுகிறேன். தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், இடது கண் இருக்காது, அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ் லைஸ பிஅவர், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் கிடையாது என்றார்கள். ஏன் இவ்வாறு சொல்லணும்? அல்லாஹ் ஒற்றை கண்ணன் கிடையாது என்று ஏன் சொன்னார்கள்? தஜ்ஜாலை மக்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். கடவுளாக இருந்தால் அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இவனுக்கு மிகப்பெரிய குறை கண்ணிலே இருக்கிறது, இவன் எப்படி கடவுளாக கருதப்படுவான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், எந்த குறையும் அற்றவன். ஆனால் இந்த தஜ்ஜாலுக்கு குறை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஃபித்னா நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடிருக்கிறார்கள். அத்தஹியாத்தில் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தஜ்ஜால் அவனாகவே சொன்ன விடயம்தான். 3 அல்ல, ஒரு 4-5 அடையாளங்களை தஜ்ஜாலை கூறினான். இது நடந்தால் நான் வந்து விடுவேன். கண்ணியமானவர்களே, அது என்ன? தஜ்ஜாலை இதுவரை உலகத்திலே யாரும் கண்டது கிடையாது. அவன் எங்கே இருக்கிறான் என்பது கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சஹாபியை தவிர, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தஜ்ஜாலை நேரில் கண்டிருக்கிறார்கள். நீண்ட ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அவர்கள் மேற்கொண்ட ஒரு கடல் பயணம், 1 மாத காலமாக அவர் கடலிலே நடுக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறார். போவதற்கு வழி இல்லாமல்
அங்கே அலைகள் அதிகரித்து கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு 1 மாத காலமாக கடலிலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வகும் ஜுதாம் கோத்திரத்தை சேர்ந்த 30 பேருடன் அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார். கடைசியாக அந்த அலைகள் இந்த கப்பலை ஒரு தீவின் பக்கம் தள்ளிவிடுகிறது. ஒரு தீவுக்கு வாராங்க. மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம். பார்த்தாங்க, சரி இந்த தீவுக்கு போயிட்டு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி தீவுக்குள்ளால் செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உடனே ஒரு மிருகம் முன்னால் வருகிறது. தாபத்துன் அல்ஹபு, அதிகம் முடியிருந்த ஒரு பிராணி. எந்த அளவுக்கு சொன்னா அந்த பிராணியுடைய முன்பக்கம் எது பின்பக்கம் எது என்று தெரியாத அளவுக்கு அடர்த்தியான முடிகள் இருந்தன. இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த குழு அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உடனே அந்த மிருகம் பேச ஆரம்பிக்கிறது. இவர்கள் கேட்டார்கள், நீ யாரு? மா அந்தி, நீ யார் என்று கேட்டார்கள். உடனே அது சொல்லது, அனல் ஜஸ்ஸாசா, நான் தான் இந்த தீவுடைய காவலன், இந்த தீவில் நடக்கக்கூடிய விடயத்தை உளவு பார்ப்பவன் என்று சொல்லிவிட்டு அந்த மிருகம் சொன்னது, இதோ இந்த தீவுக்குள்ளால் ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் உங்களை சந்திப்பதற்கு ஆசையாக இருக்கிறார், போயிட்டு பாருங்க. போக்குல தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த குழுவுடன் போகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வீட்டுக்குள்ளால் பார்த்தால் ஒரு மனிதன் விலங்கிடப்பட்டிருக்கிறான், கடினமான விலங்கிடப்பட்டிருக்கிறான், பிரமாண்டமான ஒரு உருவம். இவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், மன் அன்த, நீ யாரு? அந்த மனிதன் சொன்னார், என்னைய பத்தி நான் சொல்லுவேன், முதல்ல நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க, நான் யாரு என்பதை முஹ்பிருன் அன்கும், உங்களுக்கு நான் சொல்றேனா, முதல்ல நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்க என்ற விஷயத்தை சொல்லுங்க. போக்குல நடந்த விஷயத்தை சுருக்கமாக தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு சொல்றாரு. அதற்கு பின்னால அந்த மனிதன் சில கேள்விகளை கேட்கிறான். முதலாவது கேட்டான், என்ன தெரியுமா? பைசான் என்று சொல்லக்கூடிய பேரீத்தம் தோட்டத்திலே பேரீத்தம் பழங்கள் வருதான்னு கேட்டான். பைசான் என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பழ தோட்டத்தில் அதிகமாக காய்கள் காய்க்கிறதா என்று கேட்டோட இந்த சஹாபா, இந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், நன்றாக காய்த்துக் கொண்டிருக்கிறது, மக்கள் அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோட அந்த மனிதன் சொன்னார், கூடிய சீக்கிரத்தில் அந்த மரத்தில் இருந்து எந்த ஒரு காயும் வராது என்று சொன்னார். கண்ணியமானவர்கள், இந்த பைசான் தோட்டம் எங்க இருக்குதுன்னு சொன்னால் 1900 பலஸ்தீனுடைய பூமியில் தான் இந்த பைசான் என்ற பேரித்தம்பழ தோட்டம் இருந்தது. 1948 வருடம் இஸ்ரேல் அந்த தோட்டத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த பைசான் என்ற தோட்டம் இருக்கிறது. 2018 கணக்கெடுப்பின்படி 18,200 மக்கள் அந்த ஏரியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது அடையாளம். தற்போது ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதில் அறுவடை குறைந்து கொண்டு வருகிறது. அந்த மரத்திலிருந்து பேரிச்சம்பழங்கள் காய்ப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. இரண்டாவது, அந்த மனிதன் கேட்டான், சிறுகடலை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள். அதுல தண்ணீர் இருக்கிறதா? இவர்கள் சொன்னாங்க, அதிகமான தண்ணீர் இருக்குது, மக்கள் அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அதிலிருந்து விவசாயத்துக்காக வேண்டி தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் சொன்னார், கூடிய சீக்கிரத்தில் அந்த சிறு கடலில் இருந்து தண்ணீர் முற்றாக வற்றிவிடும் என்று சொன்னான். அதுவும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த புஹைரா தபரியா, லேக் ஆஃப் கலிலி என்று சொல்லப்படும் 23 கிலோமீட்டர் நீளம், 13 கிலோமீட்டர் அகலத்தை கொண்ட ஒரு சிறுகடல். இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா, இதுவும் 1967 6 டே வார் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இஸ்ரேல் இந்த சிறுகடலையும் தன்னுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளால் எடுத்துக்கொண்டார்கள். இதுவும் தற்பொழுது யூதர்களுடைய கைவசம் தான் இருக்கிறது. மூன்றாவது, அந்த மனிதன் கேட்டான், ஜுகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீரூற்று, இதிலிருந்து தண்ணீர் வருகிறதா, மக்கள் பயன்படுத்துகிறாரா? இந்த குழு சொன்னார்கள், ஆம், அதில் அதிகமாக தண்ணீர் இருக்கிறது, மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். அந்த மனிதன் சொன்னான், அந்த நீரூற்றிலிருந்தும் தண்ணீர் வற்றிவிடும் என்று அவன் கூறினான். அதுவும் இந்த மூன்றாவது அடையாளமும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஜோர்தானில் இருக்கக்கூடிய
ஜோரா ஸ்பிரிங் என்று தற்காலத்திலே சொல்லப்படும். இந்த ஜோர்தானில் இருக்கக்கூடிய இந்த நீரூற்று தான் ஜுகர் என்று சொல்லப்படும். இதுவும் வற்றி கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு சொன்னா புகைப்படங்கள் வந்திருக்கிறது. அந்த தண்ணீர் இருந்த நிலம் விளங்கும் அளவுக்கு வற்றிவிட்டது இந்த இடம். கண்ணியமானவர்களே, பிறகு இறுதி நபி வந்து விட்டாரா என்று கேட்டால் இவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் வந்து விட்டார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார். பிறகு அவன் கேட்டார், அரபிகள் அந்த நபியுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? இந்த குழு சொன்னார்கள், அனைத்து அரபியர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு விட்டார்கள். எல்லோரும் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அந்த மனிதன் சொன்னான், அவருக்கு வழிபடுவது தான் அந்த அரபியர்களுக்கு நல்லது என்று சொன்னான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவது தான் அந்த அரபியர்களுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு உடனே கேட்டான், ஹல் கான தாலிக், இந்த விடயம் நடந்துருச்சா? இறுதி நபி வந்துட்டாரா? மதீனாவுக்கு சென்று விட்டாரா என்று சொன்னவுடன், இப்பொழுது நான் யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சொன்னான், இன்னி அனல் மஸீஹ், நான் தான் தஜ்ஜால் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, நான் தான் தஜ்ஜால், நான் வெளியாகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இந்த அடையாளங்கள் நடந்து விட்டால் நான் வெளிப்பட்டு விடுவேன். பூமியில் 40 நாட்கள் நான் சுத்தி திரிவேன். கைர மக்கத வ தைபா, மக்காவையும் தைபா அதாவது மதீனாவை சொன்னால் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் என்னால் செல்ல முடியாது. ஒவ்வொரு மலக்கும் வாளேந்திய வண்ணம் என்னை தடுப்பார்கள். அதனால் அந்த 2 இடத்தை தவிர முழு உலகத்திலும் நான் சுற்றி வருவேன் என்று அந்த தஜ்ஜால் சொன்னான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி சொன்னதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா. அவன் மனமானது என்று கூறினானே, அது மதீனா தான். இந்த மதீனாவுக்கு தஜ்ஜாலால் வர முடியாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, அவன் இருக்கக்கூடிய இடம் ஷாமுடைய கடல் பகுதி, கிழக்கு பகுதியில் தான் அவன் இருக்கிறான் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தஜ்ஜாலை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் நேரிலே கண்டிருக்கிறார்கள். இந்த தஜ்ஜால் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதே, உலகத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்படும். முஸ்னத் அஹ்மத்ல வருது, மக்கள் தண்ணிக்காக வேண்டி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். பூமி வறட்சியாகிவிடும், விளைச்சல் தருவதை நிறுத்திவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவான். வெளியாகி வானத்தை பார்த்து, வானமே நீ மழையை பொழியவை என்று சொன்னால் உடனே மழை பொழிய ஆரம்பிக்கும். பூமியை பார்த்து சொல்வான், உன்னுடைய விளைச்சலை வெளிப்படுத்தி, உடனடியாக பூமியிலிருந்து விளைச்சல் ஏற்படும். இதை பார்த்தவர்கள் அதிகமானவர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் இவனுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். இப்னு மாஜாவில் ஒரு ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுடைய பயங்கரமான ஃபித்னாக்கள்ல ஒன்று தான், இவன் செல்வான், போகக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமப்புற அரபி ஒரு 2 கபர்களுக்கு மத்தியில அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார். கேப்பா, ஏன் அழுவுற? அவர் சொல்லுவாரே, என் உம்மா அப்பா என் தாய் தந்தையை மரணித்து விட்டார்கள், அந்த கவலையால் நான் அறிகிறேன். உடனே இவன் சொல்லுவான், அரைத இன் பஅஸ்துலக அபாக வ உம்மக் அத்தஷஹது அன்னி ரப்புக், உன்னுடைய தாய் தந்தையை நான் எழுப்பாட்டினால் என்னை ஈமான் கொள்வாய் என்று தஜ்ஜால் கேட்பான். அவர் எழுப்பாட்டி நான் ஈமான் கொள்றேன் என்று சொல்வார். உடனடியாக அந்த 2 கபர்களுக்கு சைக்கிளை செய்வான். தாய் தந்தை அப்படியே வெளியே வருவார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. தஜ்ஜால் என்ன செய்வான்? இஷாரா செய்யும் பொழுது, சைக்கினை செய்யும் பொழுது அந்த 2 கபருக்குள்ளால் 2 ஷைத்தான்கள் போய் தாய் தந்தையுடைய உருவத்தில் வெளியே வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். அவனுக்கு நேராக நடக்க முடியாது, 2 கால்களும் அகண்டு தான் இருக்கும், சுருட்டை முடியுடையவன், அதிகமாக முடியிருக்கும், இடது கண் தடவப்பட்டவன், அது மட்டுமல்லாமல் காஃபாரா, காஃபிர் என்று நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். வாசிக்க தெரியாத ஒவ்வொரு முஃமினும் அதை வாசித்து அறிந்து கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க, அகீமுன் லா யூலதுலா, அவன் மலடன், அவனுக்கு குழந்தை இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யத்பஉ தஜ்ஜால் மின் யஹூதி அஸ்ஃபஹான், அஸ்ஃபஹானை சேர்ந்த 70000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடையாளமும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஃபஹான் என்பது ஈரானுடைய சென்டர். ஈரானுடைய சென்டர்ல தான் அஸ்ஃபஹான் இருக்கிறது. இந்த அஸ்ஃபஹான் இருக்கிறது கண்ணியமானவர்களே, ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான். தெஹ்ரான்ல இருந்து தெற்கு பக்கமாக 340 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அஸ்ஃபஹான் என்ற நகரம் அமர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு யூதர்கள் இந்த இடத்தில் வந்து விட்டார்கள் என்றால் 20,000 30,000 யூதர்கள் இந்த இடத்திலே குடிவந்து விட்டார்கள் என்பதாக ரிப்போர்ட் சொல்லப்படுது. கண்ணியமானவர்களே, ஈரான்ல தற்பொழுது ஈரான் தான் பலம் பொருந்திய நாடு என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஈரானை சேர்ந்த 70,000 யூதர்கள் தான் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. 20,000 30,000 யூதர்கள் அந்த அஸ்ஃபஹானிலே குடிபெயர்ந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டினாங்க. கடைசியாக இவனுடைய குழப்பம் தாங்க முடியாமல் யார் யார் இவனை பின்பற்றுவார்கள் என்ற விடயத்தையும் நபிகள் சொன்னார்கள். 6 கூட்டம் தஜ்ஜாலை பின்பற்றும். முதலாவது யூதர்கள், இரண்டாவது நசாரா கிறிஸ்தவர்கள், மூன்றாவது மஜூசி நெருப்பு வணங்கக்கூடியவர்கள், நான்காவது விபச்சாரத்தில் பிறந்தவர்கள், ஐந்தாவது வட்டியுடன் தொடர்புபட்டவர்கள், ஆறாவது பெண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த 6 பேர் தான் தஜ்ஜாலுக்கு பின்னால் செல்வார்கள் என்பதாக ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயங்கரமான ஃபித்னா உலகத்தில் 40 நாட்கள் தான் இருப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நாள் கஸ்ஸனா, ஒரு வருடத்தை போல இருக்கும்தான். அவன் இருக்கக்கூடிய முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல், இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல், மூன்றாவது நாள் ஒரு கிழமையை போல், 7 நாட்கள் உங்களுடைய நாட்களை போல இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளுடைய தொழுகையை அந்த ஒரு வருடத்தை போல் இருக்கக்கூடிய தினத்தில் தொழுதால் போதுமானதா? அத்தக்ஃபீனா, ஒரு நாளுடைய அந்த 5 நேர தொழுகையை அந்த தஜ்ஜாலுடைய முதல் நாள் தொழுதால் போதுமானதா என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன பதில், லா தக்ஃபி, போதாது. உக்துரு லஹு கத்ரஹு, நேரத்தை நிர்ணயித்து தொழுது கொள்ளுங்கள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸுக்கு கீழால இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம்ல சொல்றாங்க, அதாவது ஒரு நாள் ஒரு வருடத்தை போல் இருப்பதின் காரணமாக அந்த ஒரு வருடத்தில் 365 தடவை லுஹர் தொழ வேண்டும், 365 தடவை அஸர், மக்ரிப், இஷா, சுபஹ் நேரத்தை கணக்கிட்டு தொழுது கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு முதல் நாள் விசாலமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பயங்கரமான நாள் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாட்கள் உலகத்திலே தங்குவான், எல்லா இடத்திற்கும் செல்வான், அவனுடைய குழப்பங்களை எல்லா இடத்திலும் அவன் உண்டு பண்ணுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 40 நாள் முடிவடையும் பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்குவான். திர்மிதியுடைய ரிவாயத் மஜ்மா பின் ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்துலு இப்னு மர்யம் அத்-தஜ்ஜால பிபாபில் லுத், பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்வார்கள் என்று சொன்னார்கள். 40 நாட்களுக்கு பிறகு டெமஸ்கஸ், சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ், இந்த டெமஸ்கஸ்ல ஜாமி அல் உமவி என்று உமையாக்களுடைய மஸ்ஜித் இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு வெள்ள மினாரா தற்பொழுதும் இருக்கிறது. அந்த வெள்ள மினாராவில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்திலிருந்து இறங்குவார்கள். சஹீஹான ரிவாயத். அதற்கு பின்னால தஜ்ஜாலை தேடுவார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு பலம் பொருந்திய தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் யதூபு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரிலே உப்பு கரைவது போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் தஜ்ஜால் கரைய ஆரம்பித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் ஓடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டி கொண்டு போய் பாபுல் லுத் என்ற இடத்தில் இவனை கொலை செய்வார்கள். பாபுல் லுத் என்பது தற்கால இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவிவுக்கு தான் சொல்லப்படும். பாபுல் லுத் என்பது இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவிவ். இந்த டெல் அவிவில் வைத்து தான் தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்வார்கள். இந்த யூதர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்ட்,
இந்த தஜ்ஜாலை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இவர் தான் உதவி செய்வார் என்பதற்காக எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தஜ்ஜாலை பின்பற்றுவது இந்த யூதர்கள் தான். ஆக கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலை பற்றி சொல்வதாக இருந்தால் நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொன்னேன். அதனால் மக்கள் எப்பொழுது தஜ்ஜாலை மறந்து வாழ்வார்களோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவார். நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், யார் சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 வசனத்தை ஓதுகிறாரோ உஸிமா மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்று சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு எம்மையும் பாதுகாப்பானாக, எம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக, நம்முடைய சந்ததியையும் பாதுகாப்பானாக, பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.